இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். என் பேர் ஷான் ரால்டன். நான் வாய்மூடி பேசவும், முண்டாசுப்பட்டி, சதுரங்க வேட்டை படங்களுடைய இசையமைப்பாளர். என்னோட தாத்தா வந்து பிரபல சரித்திர நாவலாசிரியர் சாண்டில்யன். அதோடைய சுருக்கம் தான் வந்து ஷான். ரால்டன் வந்து சும்மா கூகுள் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேர் வந்தது. ஸோ அதை சேர்த்து ஷான் ரால்டன் வச்சுக்கிட்டேன். அதுக்கு ரீசன் என்னென்னா வந்து ஒரு நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஐடென்டிட்டி வந்து பேர் தான், அட்ரஸ் கூட இல்லை. ஸோ அந்த பேரை மாற்றினா வந்து நம்மளோட தேடல் மாறும் அப்படிங்கிறது என்னோட பிலீஃப். ஸோ அதே மாதிரி என் தேடல் மாறிச்சு. அதனால ஷான் ரால்டன்கிற பேர் வந்து. கண்டிப்பாக அப்பா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். எல்லா பசங்களுக்குமே பேரண்ட்ஸ் வந்து ஒரு ரோல் மாடல். ஸோ அவங்களுடைய கான்டாக்டை பொறுத்து தான் பசங்களுடைய இதுவும் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது எங்கள் அப்பா வந்து ஒரு ரெனோன்ட் மியூசிஷியன். அவர் வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு ஒர்க் பண்ணாத மியூசிஷியன்ஸ் கிடையாது, போகாத கண்ட்ரிஸ் கிடையாது. அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவும். எங்கள் அம்மா வந்து பத்மா சாண்டில்யன். எங்கள் அம்மா தான் வந்து சாண்டில்யன் அவர்களோட பொண்ணு. ஸோ அவங்களும் வந்து நிறைய பேருக்கு மியூசிக் நாலேஜ் இம்பார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால எனக்கு ஒரு மியூசிக்கில் ஜென்ரலாகவே ஒரு ஈர்ப்பு. அது வந்து நானாக ஃபோர்ஸ் பண்ணி தேடிக்கிறத தாண்டி எனக்கு அது நேச்சுரலாகவே கிடச்சிது. இதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்படல. தமிழில் வந்து ஒரிஜினல் மியூசிக் பேண்ட் ஒன்று, ஷான் ரால்டன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு பேண்ட் ஆரம்பித்தேன். அந்த பேண்டோட பாடல்கள்லாம் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே நிறைய பேர் கேட்டு அவங்களுக்கு நிறைய பேர் பிடிச்சி போய் அதுக்குன்னு ஒரு ஃபாலோயிங் இருக்குது. அஸ் முதல்ல ஹிட்டான ஒரு ஒரிஜினல் நான் ஃபிலிம் மியூசிக் வந்து எங்களோட பேண்ட் பண்ண மியூசிக் தான், ஷான் ரால்டன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த பாடல்கள் பிடிச்சி நிறைய பேர் படத்தில் இதெல்லாம் இந்த மாதிரி பாடல்கள் இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு வந்து கேட்டபோது தான் சினிமாவே பண்ணலான்னு தோணுச்சு. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு காரணமாக இருந்த ஒரு சிவி குமார் சார், என்னுடைய முண்டாசுப்பட்டிங்கிற என்னோட 2வது ரிலீஸ் அந்த படத்தோட ப்ரொடியூசர். நான் சைன் பண்ண முதல் படம் வந்து முண்டாசுப்பட்டி, அது எல்லாருமே தெரியும். அண்ட் அந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னால் செகண்ட் ஹாஃபில் வந்து படத்தில் டைலாக்ஸ் இல்லை. ஸோ மியூசிக்கை வச்சே ஃபுல் செகண்ட் ஹாஃபையும் கேரி பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு இருந்தது. ஒரு 40 நிமிஷம் படத்தில் வெறும் மியூசிக் தான் இருக்கும். ஸோ செய்கைகள் மியூசிக் தான். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு படத்தில் அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் நிறைய பேர் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் எனக்கு கிடைச்சிது. அண்ட் அது ரொம்ப வரவேற்கப்பட்டது. வாய் வந்தபடி பேசலாம், பேச்சு ஆகவே ஆகாது. வாயை மூடி நீ பேசி பாருடா. இத்தனால பேசிட்டே இருந்துட்டு திடீர்னு எப்படிங்க பேசாம இருக்க முடியும்? எனக்கு என்ன அதில் பெருமைன்னா, அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான முயற்சியை வந்து தைரியமாக பண்ணணும். அண்ட் அந்த மாதிரியான ஒரு டீமோட அசோசியேட் ஆனது எனக்கு ஒரு பெருமை. பட் எனக்கு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ரொம்ப சப்போர்ட் இருந்தது. கண்டிப்பாக வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மைல் ஸ்டோன் முயற்சி. ஏன்னா ஒரு செகண்ட் ஹாஃபை வந்து ஒரு ஃபுல்லாக சைலண்ட் படமாக எடுக்கிறது வந்து ஒரு பெரிய தைரியம் வேணும் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில். ஸோ இந்த மாதிரி நல்ல வித்தியாசமான முயற்சிகள், ஒரு நல்ல விஷயத்த சொல்கிற படம். ஸோ அதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் வந்து பாலாஜிக்கு. ஏன்னா அவரோட மியூசிக்கல் டேஸ்ட் பற்றி நான் ஆல்ரெடி நிறைய ப்ரெஸ் மீட்டில், இன்டர்வியூவில் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு கோ மியூசிஷியனோட ஒர்க் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது. அவர் வந்து ஹி வாஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த மியூசிக். நான் வந்து அவரை பிடிச்சி இருக்கலாம் இல்லை. ஸோ அவரோட ஸ்கில் செட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ஒரு எந்தூசியாஸ்டிக் பர்சன், மியூசிக்கலான ஆள். திடீர்னு பாடுன்னா யோசிக்காமல் வெக்கமே இல்லாமல் பாடுவார். ஒரு பிகுலாம் பண்ணிக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரே பயங்கர கம்ப்ளீட் ஹியூமன் பீயிங். அதனால் அவர் என்ன வேணால் பண்ண வைக்கலாம், டான்ஸ் கூட ஆட வைக்கலாம். சூப்பர் சார், சூப்பர் சார். இது போதுமே, இதை வச்சு நாங்கள் 4 வாரம் ஓட்டுவோம். இந்த படத்துக்கு தேவையான மியூசிக் வந்து ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸாக இருந்தது. ஸோ அதை வந்து 2 மாதிரியான மக்களும் கேட்டால் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து போதும் நீ வருந்தாதேங்கிற பாட்டு வந்து மலையாளத்தில் வந்து ரொம்ப இன்னும் நல்லா ரீச் ஆச்சு. தட்டுக்கெட்டு மனசு தானாக வெடிக்கன்னு நானும் சக்தி ஸ்ரீயும் பாடின பாட்டு அது தமிழில் ரொம்ப ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. பட் அதை தாண்டிய ஜனங்க கிட்ட போகும்போது நடக்கிறதுலேருந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணலாம். இது உங்களுக்கு பிடிக்குது, இது இவங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல அப்படிங்கிறதுல வந்து இந்த ஆடியன்ஸோட சென்சிபிலிட்டியில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது ரொம்ப கிளியராக புரிஞ்சுது. பேச்சது கேட்கணும். எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச, அதாவது எனக்கு ஒரு ஸ்பெஷல் அஃபினிட்டி இருக்கிற மியூசிக் ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோக் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அண்ட் ப்ளூஸ், ஜாஸ்லாம் வந்து என்னோடய ரூட்ஸ். நான் அதெல்லாம் வளர்ந்தேன். ஸோ
எனக்கு கண்டெம்பரரி மியூசிக் எல்லாமே பிடிக்கும். ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் ஆல்மோஸ்ட் எனி திங். ராசா மகாராசா வந்து எழவு வீட்டில் வர பாட்டு, அதை ஃபங்கியாக எப்படி பண்ணலான்னு பண்ண போய் தான் அதுக்கு ஒரு வரவேற்பு கிடச்சி. ஸோ புதுசாக ஏதானும் பண்ணால் எல்லாருக்குமே பிடிக்குது. ஆக்சுவலாக வித்தியாசமாக பண்ணால் பிடிக்குது ஜனங்களுக்கு. ராசா மகராசா எங்கையா ராசாங்கம் சரிஞ்சாச்சோ சொல்லையா. சதுரங்க வேட்டை வாஸ் ட்ரூலி அ சேலஞ்ச். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, சோஷியோ பொலிட்டிக்கல் படம், ஒரு உலகத்துக்கு ஏதோ சொல்ல நினைக்கிற படம். அந்த மாதிரி படங்களில் வந்து மியூசிக்கோடைய ட்ரீட்மெண்ட்டே வந்து ரொம்ப வித்தியாசமாக தேவைப்படும். இன்னும் மூட் எலவேட்டிங்காக இருக்கணும். இன்னும் தனியாக மியூசிக்கல் பீஸ் அப்படின்னு இல்லாமல் இன்னும் சீனோட இன்னும் ஒட்டணும். மியூசிக் இருக்கிறதே தெரியக்கூடாது படம் பார்க்கும்போது. ஆனால் மியூசிக் வந்து சீனுக்கு உயிர் கொடுக்கணும். நான் எனக்கு தெரிஞ்சு படத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒட்டுன மியூசிக்னு பார்த்தா சதுரங்க வேட்டைக்கு தான் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய பாடல்கள் படத்தில் வரல. ஒரு 2 பாட்டு தான் வந்து 2-3 பாட்டு தான் வந்திருக்கும் மேக்ஸிமம். வந்த 2 பாட்டுலேயும் வந்து கொஞ்சம் கட்ஷாட் ஆகி தான் வரும் பாடல்கள். இருந்தாலும் படத்தோட பேக்ரவுண்டு மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப எல்லா ரிவ்யூலையுமே ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, படத்தை ரொம்ப நல்லா அடுத்த லெவல் கேரி பண்ணிட்டு போகுது அப்படின்லாம் எழுதியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு படத்தோட அசோசியேட் ஆனது ரொம்ப பெருமை. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு திருப்பதி பிரதர்ஸ். அவங்க படத்தை வாங்கினதுக்கப்புறம் நிறைய அட்டென்ஷன் கிடச்சிது படத்துக்கு. அவங்க நல்லா சூப்பராக மார்க்கெட் பண்ணாங்க. ஸோ அந்த படத்தில் வந்து வைரமுத்து சாரோட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அதான் ஃபஸ்ட் டைம். நான் ஏற்கனவே கார்கி சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் கார்கி சார் எழுதின முன்னே அப்படிங்கிற பாட்டு தான் எனக்கு ஃபேவரட் பாட்டு படத்தில். ஏன்னா படத்தோட பார்க்கும்போது அந்த பாட்டு ரொம்ப அழகான ஒரு இடத்துல வரும் படத்தில். புதுவானம் சுத்தமாகிறேன், மாறி போகிறேன். இப்போ நான் வந்து அடுத்ததாக ஆடாம ஜெயிச்சோமடான்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். ஜிகர்தண்டா புகழ், பாபி சிம்மா அண்ட் கருணா, சுட்டகதையில் நடித்த பாலாஜி வேணுகோபால் இவங்க எல்லாமே நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படத்தை வந்து டைரக்டர் பத்ரி சார் அப்படிங்கிறவர் இயக்கியிருக்காரு. ஸோ அந்த படம் வந்து ஒரு கிரிக்கெட் ஊழல் ஆர் கிரிக்கெட் கேம்பிளிங், மேட்ச் ஃபிக்ஸிங் ரிலேட்டடான விஷயங்களை பேஸ் பண்ண ஒரு காமெடி த்ரில்லர் படம். ஸோ அது ரொம்ப நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி சிம்மா அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஜிகர்தண்டாக்கு அப்புறமா வந்து அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதுவும் ஒரு வெற்றி படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக குறிப்பாக மியூசிக் ப்ரொடக்ஷன் அப்படின்னு நான் சொல்லணும்னா ரஹ்மான் சார் பெரிய இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே. ஏன்னா நான் பிறந்தது வந்து 87. நான் வந்து சின்ன வயசில் ஒரு இம்ப்ரெஷனபிள் ஏஜில் நான் வளரும்போது நான் அவர் மியூசிக் தான் நிறைய கேட்டேன். அதுக்கப்புறம் ஐ வெண்ட் பேக் டு இளையராஜா. அவரோட மியூசிக் ஒரு லேடர் மாதிரி இருந்தது மற்ற இன்டர்நேஷனல் மியூசிக் ஃபார்ம்ஸ்லாம் கேட்குறதுக்கு. இல்லைனா ப்ளூஸ் ஜாஸ்லாம் எக்ஸ்போஷர் கிடையாது ஜென்ரலாக. ஸோ ரஹ்மான் சார் வந்து இனவே அவர் வேர்ல்டு மியூசிக்கை வந்து சென்னை கொண்டு வந்தார். இப்போ இளையராஜா சார் வந்து அவருடைய ஓன் வேலை வந்து நிறைய விஷயங்களை ரெவல்யூஷனைஸ் பண்ணார். ஒரு கிளாசிக்கல் மியூசிக் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணார். இப்போ நியூ ஏஜ் கம்போசர்ஸ்னு பார்த்தா சந்தோஷ் நாராயணன் என்னோட ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு. நாங்கள் நிறைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். என்னோட இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய நான் அவர் படத்துலேயே வாசிச்சிருக்கேன். கிட்டார் பீசஸ், ஸ்ட்ரிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே சந்தோஷ் படத்தில் பண்ணியிருக்கேன். அண்டு சந்தோஷ் ஹஸ் brought a lot of value to my films. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்சில் பண்ணுறோம். அண்ட் பிரதீப் குமார் அப்படின்னு என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு, ஆசை ஒரு புல்வெளி, இப்போ ஜிகர்தண்டாவில் வந்து பாட்டெலாம் அவரே எழுதிலாம் பாடியிருக்காரு. திசைமே எழுந்தேனேன்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அண்டு காதல் கனவேன் என்னோட படத்தில் முண்டாசுப்பட்டியில் பாடியிருக்காரு. ஸோ பிரதீப் வந்து அவரே ஒரு பெரிய கம்போசர். ஸோ இவங்க எல்லாருமே என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் அனிருத், ஜிவி பிரகாஷ் இவங்கெல்லாம் வந்து தேடு லைக் பயங்கரமாக ரீச் ஆகிற ஒரு சென்சேஷனல் மியூசிக்கையே பயங்கர புதுசாக பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமே அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ், அவங்க கேரி பண்ணுற சொத்துன்னு இருக்கும். ஸோ அது எல்லாமே எடுத்துக்கணும், எல்லாருக்கிட்டையும் நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட. மியூசிக் டாமினேஷன் அப்படின்னா என்னன்னு புரியல எனக்கு. மியூசிக் டாமினேட் பண்ணுறதுனா மியூசிக்கும் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த சாங் தான். பேலன்ஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கேட்டால் புரியணும் பாட்டு. இப்போ வந்து வெஸ்டர்ன் மியூசிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மேபி மற்றதெல்லாம் ஜாஸ்தியாக வச்சு கேட்க பிடிச்சிருக்கா இருக்கும். அது வந்து தனிப்பட்ட டேஸ்ட். அது பாடல் புரியலை அப்படிங்கிறது ஒரு குறையாக எனக்கு படலை. அது வந்து அவங்களோட தனிப்பட்ட விஷயம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வார்த்தை கேட்கணும், வார்த்தை தான் பாடல் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
மியூசிக் தவிர நான் நிறைய வீடியோ கேம்ஸ் ஆடுவேன், எக்ஸ்பாக்ஸ் நிறைய விளையாடுவேன், அண்ட் புக்ஸ் நிறைய படிப்பேன், இப்போ எழுதுவேன், பாட்டு எழுதுவேன். அண்ட் இதெல்லாமே பர்சனலான விஷயம் தான். மியூசிக் தவிர எனக்கு பெருசாக ஒன்றும். அண்ட் படங்கள் நிறைய பார்ப்பேன். முக்கியமான ஒரு பெரிய ஹாபின்னா அதுதான். பட்டு ப்ரொஃபஷ்னலாக எதுவுமே மியூசிக்கை தவிர நான் எதுவும் பண்ணதில்லை. நான் இது வரைக்கும் பண்ண படங்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமான படங்கள். நான் ஒரு என்ன சொல்கிறது, காமெடி ஜானரை தவிர்த்து ஏதாவது இன்னும் கொஞ்சம் சீரியஸான படம், ஒரு ஆக்ஷன் படமோ ஒரு ஹீரோ படமோ அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து எதை பற்றியுமே கம்ப்ளைண்ட் கிடையாது. எனக்கு எல்லா மாதிரியான படங்களும் பிடிக்கும். பட் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால், அது நிஜமாகவே வந்து அந்த படத்தில் சொல்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எதாவது இருந்ததுன்னா அதோடு சேர்ந்து என்னால் எதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் படத்துக்கு. அதே அளவுக்கு எவ்வளோ நேரம் இந்த இன்டர்வியூ வந்து பொறுமையாக கேட்டு என்ஜாய் பண்ண இந்தியா கிளிட்ஸ் ரசிகர்களுக்கு ரொம்ப நன்றி. ஆடாம ஜெயிச்சமாடா ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக அந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே தேவை. நல்ல விஷயங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.